சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளி கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடமிருந்து கேட்டு பெறலாம். மகாலிங்கம், குற்றவாளி கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றது தற்போது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இந்த தகவல் எப்படி காவல்துறையினருக்கு கிடைத்தது? விவரம் என்ன? அதாவது கடந்த வெள்ளிக்கிழமையன்று சுவாதியை கொலை செய்துவிட்டு குற்றவாளி சூளைமேடு சௌராஷ்டிர நகர் தெருவழியாக தப்பிச் சென்றிருக்கிறார். போலீசார் இந்த குற்றவாளி யார், இந்த குற்றவாளி எதற்காக இந்த கொலையை செய்ய வேண்டும், குற்றவாளி இந்த கொலையை செய்வதற்கான நோக்கம் என்ன, இப்படி பல கோணங்களில் விசாரணை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குற்றவாளி தப்பிச் சென்றது எப்படி என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த சூளைமேடு பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பொழுது குற்றவாளி இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்வது காட்சியில் பதிவாகியிருப்பதாக போலீசார் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது குற்றவாளி திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருக்க வேண்டும், தப்பிச் செல்வது குறித்தும் குற்றவாளி யோசித்திருக்க வேண்டும், அதற்கான திட்டங்களை முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் என்று தற்பொழுது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றன. அதே போல இந்த விவகாரத்தில் குற்றவாளிக்கும், அதாவது இந்த கொலையை செய்ததாக சொல்லப்படும் நபருக்கும் சுவாதிக்கும் நேரடியாக எது போன்ற தொடர்பு இருந்திருக்க வேண்டும், அல்லது அவர் ஒரு கூலியால் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது சுவாதி தன்னுடைய தோழியிடம் நண்பர்களிடம் பேசும் பொழுது தன்னை ஒருவர் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருவதாகவும், அவர் பார்க்க சாதாரணமாக இருப்பதாகவும், அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்துவிட வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்ற ஒரு தகவலை சொன்னதாகவும் போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு அடையாளம் ஏற்கனவே சுவாதிக்கு தெரிந்த நபர் இதை செய்திருக்க வேண்டுமா, அல்லது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர் அதை சுவாதி மிக பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்ல முடியுமா? இப்படி பல கோணங்களில் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக கொலையாளி தற்பொழுது இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்திருப்பதால் இந்த கொலையை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். அதற்கு தப்பிச் செல்வது எப்படி என்பது குறித்தும் கொலையாளி யோசித்திருக்கிறார். எனவே இதற்கு பின்னால் வேறு சில மூளைகள் இருந்திருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவத்தை படம் பிடித்திருந்தால், சம்பவம் பற்றி அல்லது குற்றவாளி பற்றி ஏதேனும் விவரங்கள் தெரிந்திருந்தால் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு, விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுங்கள் அப்படின்னு நிறைய தொலைபேசி எண்களை காவல்துறை தரப்பில் கொடுத்திருந்தாங்க. அந்த தொலைபேசி எண்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? ஒருவேளை பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் போலீசாரின் விசாரணைக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்தால், விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயன் இந்த விவகாரத்தில் போலீசார் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தொலைபேசி எண்கள்லாம் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் தொடர்ந்து கொடுத்து வராங்க. வெளிநாட்டிலிருந்தெல்லாம் கூட காவல்துறைக்கு அழைப்பு வருது என்று போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு தகவல்கள் பொதுமக்கள் சார்பில் இருந்து, அதாவது இந்த சந்தேகப்படக்கூடிய சிசிடிவி காட்சியில் தென்படக்கூடிய நபர் பல்வேறு இடங்களில் பார்த்ததாக பொதுமக்கள் தொடர்ந்து தொலைபேசி அழைப்பு மூலமாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். போதுமான ஒத்துழைப்பு என்பது பொதுமக்கள் சார்பிலிருந்து வருவதாக நேற்று நம்மிடம் பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போலீசார் ஒரு புது வியூகத்தை அமைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக சுவாதி 6:45 நுங்கம்பாக்கத்தில் வழியாக செல்லக்கூடிய, செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய விரைவு ரயில் சென்றிருக்கிறார். எனவே இந்த ரயிலில் தினசரி பயணிகள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை பட்டியலிடும் பணியில் தற்பொழுது தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்தபோது சுவாதியுடன் பயணிக்க காத்திருந்தவர்கள் ஒரு சிலர் இந்த சம்பவத்தை வீடியோ செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் போலீசாருக்கு இருக்கிறது. எனவே யாரெல்லாம் அங்கு காத்திருக்கிறார்கள், வழக்கமாக தினசரியாக அந்த செங்கல்பட்டு செல்லக்கூடியவர்கள் யார் அந்த ரயிலிலே என்பது குறித்து பட்டியல் தயார் செய்து தற்பொழுது அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கார்த்திகேயன், பொதுமக்கள் அந்த சமயத்தில் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் அல்லது வீடியோ காட்சிகள், அது தெரிந்த தகவல்கள் அவங்க எந்த விதமான அச்சமும் இல்லாமல் காவல்துறையிட்ட பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை, இந்த உறுதியை காவல்துறை வழங்கி இருக்கிறதா? காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பில் பார்த்தோமானால் தொலைபேசி எண்கள் மட்டுமல்ல, அவர்கள் தகவல் கொடுப்போம் நபர்கள் குறித்த தகவல்களை ரகசியமாக வைத்துக் கொள்வோம், அவருடைய பின்னணி குறித்தோ அல்லது பெயர் முகவரி குறித்தோ தகவல் வெளியிட மாட்டோம், எனவே அச்சமில்லாமல் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற தகவலை போலீசார் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது போலீசார் எதிர்கொண்டு வரும் சவால்களில் ஒன்று தகவல். இந்த தகவல்கள், அதாவது போதிய தகவல்கள், கிட்டத்தட்ட 8 தனிப்படைகள் இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள், புலனாய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 8 தனிப்படையும் தனித்தனியான கோணங்களில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். போலீசார் உயரதிகாரிகள்
இந்த தனிப்படையில் இருந்து கிடைக்கும் தகவல்களை திரட்டி ஒருங்கிணைத்து அதன் மூலமாக குற்றவாளி யாராக இருக்கக்கூடும் என்பதை யூகிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு கூட சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் தலைமையில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் இந்த வழக்கு விசாரித்து வரும் அதிகாரிகளெல்லாம் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த வழக்கில் இதுவரைக்கும் சேகரிக்கப்பட்ட சாட்சியங்கள், ஆதாரங்கள், எந்தெந்த யூகங்கள், இத்தகவல்கள் இப்படி அனைத்தையும் ஒரு இடத்தில் வைத்து குற்றவாளி யாராக இருக்கக்கூடும், குற்றவாளிக்கு இந்த சம்பவத்திற்கும் எது மாதிரியான தொடர்பு இருந்திருக்கக்கூடும், கொலை செய்யப்பட்டவருக்கும் இந்த குற்றத்தை செய்வதற்கும் எது மாதிரியான தொடர்பு இருந்திருக்கக்கூடும், அடுத்த கட்டமாக எது போன்ற ஒரு விசாரணை நடத்தலாம், இப்படி பல்வேறு கோணங்களில் திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஒரு வார காலமாகியும் கூட குற்றவாளி குறித்த தெளிவான ஒரு தகவல், குற்றவாளி இன்னார் தான் இருக்கக்கூடும், குற்றவாளியை அடையாளம் காணக்கூடிய விஷயம் எல்லாம் இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் போலீசார் இன்னும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்த தகவல் என்னவென்றால், செங்கல்பட்டு பரனூரில் அருகே உள்ள இந்த சுவாதி பணிபுரிந்த அலுவலகத்தில் தற்பொழுது போலீசார் சிறப்பு படையினர் அங்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சுவாதியோடு பணியாற்றிய நபர்களிடம் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பணியாளரிடமிருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமா, பணியிடத்தில் ஏதாவது சுவாதிக்கும் வேறு ஏதாவது ஒரு நபருக்கும் பகை இருந்திருக்கிறதா, இப்படி அந்த கோணத்திலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களிடமும் தொடர்ந்து போலீசார் தகவலை திரட்டி வருகிறார்கள். உறவினர்களிடமும் தொடர்ந்து போலீசார் பல்வேறு தகவலை திரட்டி வருகிறார்கள். ஆனாலும் இதுவரைக்கும் குற்றவாளி சம்பந்தப்பட்டதோ அல்லது இந்த குற்றம் சம்பந்தப்பட்டோ இவர்தான் கொலையாளி அல்லது இந்த குற்றம் இதற்காகத்தான் நடந்திருக்கிறது என்பது குறித்து இன்னும் இறுதிப்பட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் போலீசார் இருப்பதை பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன்.